நான் இங்கே உட்காந்து அந்த ஜூஸை குடிச்சேன். ஆனா அந்த கப் இங்க காணுமே. அதுல என் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வேற இருக்கே. கப் இங்க இல்லைன்னா அது உடைஞ்சு போயிருக்கும். கப் இல்லைன்னா அப்ப நோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். நான் தப்பிச்சேன். எதுக்கு ஒரு தடவை ரூம்ல போய் செக் பண்ணிடலாம். நீங்க மேல கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க என்ன பார்க்க கூட மாட்டீங்க. சோ நான் உங்களோட போட்டோவை எடுத்துட்டு போக போறேன். எனக்கு தோன்றப்பெல்லாம் நான் உங்ககிட்ட பேசுவேன். எனக்கு கோவம் வரும்போதெல்லாம் அந்த கோவத்தை உங்க மேல காட்டுவேன். அப்பாவோட போட்டோவா? எங்க இப்படி? இது நானாச்சே. ஆனா நான் எப்படி பிராச்சியோட அம்மா கையில இருக்கேன்? இது நானாச்சே. நான் உங்களை அம்மான்னு கூப்பிடலாமா? அப்படின்னா பிராச்சியோடைய அம்மா தான் என்னுடைய அம்மாவா? நீ என் முன்னாடி வரும்போது என் பொண்ணு என்கிட்ட திரும்ப வந்த மாதிரி இருக்கு. நீ எனக்கு பொண்ணா மாறிடு, நான் உனக்கு அம்மாவா மாறிடுறேன். நான் மயக்கமா இருக்கும்போது நீ அழுதுட்டு இருந்த, அது எனக்கு புரியுது. அதான் இப்ப சுயநலம் வந்துருச்சுல. இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? நீ எதுக்கு அழறேன்னு எனக்கு தெரியும். நான் வளவளன்னு பேச ஆரம்பிச்சிருவேன்னு நீ இப்பவே அழ ஆரம்பிச்சிட்ட. இப்படியே சிரிச்சுக்கிட்டு பார்க்க ஸ்டூபிட் மாதிரியா இருக்கு. நீ சொல்றது சரிதான். இனிமே தோண நீ என்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்க போற. வாழ்க்கை ஃபுல்லா பேசிக்கிட்டே தான் இருக்க போற. ஒரு டிஷ்யூ பேப்பர்லாம் பத்தாது பிராச்சி, நிறைய பாக்ஸா தேவைப்படும். உனக்கு என்ன பிடிச்சிருக்கு இல்லையா? நான் என்னைக்காவது உன்கிட்ட வந்து என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டிருக்கேனா? பிராச்சி கம் ஆன், கண்டிப்பா என்னை பத்தி ஏதாவது ஃபீலிங் இருக்கும் இல்லையா? இருக்கு. ஆனா உன் மேல எனக்கு இருக்கிற ஃபீலிங் பத்தி உன்கிட்ட சொல்லிதான் ஆகணுமா? என்னாச்சு?
நீ அதை சொல்லிதான் ஆகணும். நம்ம 2 பேரும் இப்படி சொல்லக்கூடாதுங்கிற பிடிவாதத்துல உட்காந்துருந்தா யாராலையும் சொல்ல முடியாது. அப்படின்னா சரி, நாம இந்த பெட்டை எடுத்துடலாம். நீ சொல்லு. நீ இப்போதானே முழிச்சிருக்க, ரொம்ப புது புது வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட. நீயே சொல்லு. முதல்ல நீ சொல்லு. முதல்ல நீ சொல்லு. லேடிஸ் ஃபர்ஸ்ட். இல்ல, முதல்ல நீ சொல்லு. சரி, ஓகே 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 ஓகே. முதல்ல நானே சொல்கிறேன். இன்னைக்கு நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். பிராச்சி, நான் உன்னை அம்மா. பிராச்சி, பிராச்சி, நீ நல்லா இருக்கல்ல? நீ எதுக்கும் கவலைப்படாத. அம்மன் உன்னை குணமாக்கிட்டாங்க. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அழாதீங்க. நான் எங்க அழறேன்? நான் அழல. நான் அழ மாட்டேன். எல்லாம் சரியாயிடும். நீ வேணா பாரு. நான் உங்களை எப்ப முதல்ல பார்த்தனோ அப்பவே எனக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் உங்களை பார்க்கும் போதெல்லாம் என்னோட மனசுக்குள்ள தோணும், உங்களை மாதிரி என்னோட அம்மாவும் என்னோட அம்மாவும் இருக்கணும்னு தோணும். எனக்கு எப்பவுமே தோணும் உங்களுக்கும் எனக்கும் நடுவுல ஏதோ ஒரு உறவு இருக்குன்னு. என் மனசுக்குள்ள அப்பவே தோணுச்சு. ஆனா நான் தான் என் மரமடைக்கு அது எட்டவே இல்லை. அதை என்னால புரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு. அதாவது நீங்க தான் என் அம்மாங்கிற விஷயம். மாம், நீங்க என்னோட அம்மா. நீங்க அம்மா அப்படின்னா பிராச்சி என்னுடைய சிஸ்டர். அவ அக்கானா நான் அவளோட தங்கச்சியா? I'm really sorry. I'm so sorry. I'm really sorry பிராச்சி. I'm really very sorry. இது வரைக்கும் பிராச்சியோட அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்கலனா ஏன் அவங்க கொடுக்கல? அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா இந்நேரம் போலீஸ் ரியாவை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிருந்திருப்பாங்க. பிலீவ் மீ, இது வரைக்கும் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலனா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சாலிடான ரீசன் இருக்குன்னா. ஒருவேளை பிரக்யாக்கு ரியா தன்னோட பொண்ணுங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்குமா என்ன? எனக்கு பிரான்சியோட அம்மா தான் வேணும் அத்தை. That's it. எனக்கு அவங்க தான் வேணும். I just want her. இல்ல, இந்த மாதிரி நடக்க கூடாது. ஒருவேளை பிராச்சியும் பிரக்யாவும் அண்ணனும் ரியாவும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் தனி ஆளா ஆயிடுவேன். என்னோட எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரே சொல்யூஷன் பிரக்யா. எப்பவும் அவ இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்கவே கூடாது. சரிதா ஆண்டி. என்ன ஆக்சிடென்ட் பண்ண வச்சது யாரு? எனக்கு அவ பேரை சொல்றது கூட அசிங்கமா இருக்கு. ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி இங்கே சுத்திட்டு இருந்தா. பிரக்யா கிட்ட அவ சிரிச்சு பேசிட்டு இருந்தா. அவ எதை பத்தியும் யோசிக்கல. எவ்வளவு பெரிய வீட்டை சேர்ந்தவ, எவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவ, அவங்கள பத்தி கூட அவ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. நீங்க யார பத்தி சொல்றீங்க? அந்த ரியாவை பத்தி தான். ரியாவா? ஆமா, அவதான் உன்னை வண்டி ஏத்தி கொல்ல சொன்னது. அது மட்டும் இல்ல, இப்ப வரைக்கும் உன் வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை நடந்ததோ அது எல்லாத்துக்கும் முழு காரணம் இந்த ரியா தான். இது எல்லாத்தையும் பிரக்ஞா முன்னாடி கோவத்துல அவகிட்ட சொல்லிட்டா. நான் எல்லாத்தையும் கேட்டேன். அது மட்டும் இல்ல, இந்த ஆபீஸ்ல 10 லட்சம் திருடு போச்சு இல்லையா, அந்த பணத்தை கூட திருடினது ரியா தான். அப்பதான் அவங்க ஃபேமிலி முன்னாடி, மிஸ்டர் மெஹரா முன்னாடி, ரன்பீர் முன்னாடி, எல்லார் முன்னாடியும் உன் பேர் கெட்டு போகும் இல்லையா. நீ தப்பானவன்னு காட்ட முயற்சி பண்ணிருக்கா. ரன்பீர், என்ன பண்ற? எங்க போற நீ? சாரி அக்கா, என்ன மன்னிச்சிரு. நான் தெரியாம பண்ணிட்டேன்.
ரியலி சாரி. நான் உன்கிட்ட உண்மையிலே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் உன்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டேன். நான் உன்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன். நிறைய தப்புகளை பண்ணிட்டேன். ஐம் சாரி, சீரியஸ்லி சாரி. நான் என்ன பண்ணுவேன்க்கா, நீங்களே சொல்லுங்க, என்ன பண்ணுவேன்? டேட் ஒண்ணு என்னை விட அதிகமா லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால உன்னை பார்த்ததும் எனக்கு பொறாமை ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம டேட் உன்னை பார்த்து நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்னாரு. அதுவும் இல்லாம பிராச்சி என் பொண்ணா இருந்ததுன்னா நல்லா இருக்கும்னு சொன்னாரு. அதனால நான் உன் மேல ஜெலஸ் ஆயிட்டேன். நான் ஸ்டூபிடா நடந்துக்கிட்டேன். டேட், ரன்பீர், அப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல அந்த வீட்ல நான் தான் எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருந்தேன். ஆனா நீ வந்ததுக்கு அப்புறமா எல்லாருக்கும் உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. I'm sorry. Please come. Please forgive me. Please என்ன மன்னிச்சிரு. அக்கா, நீ மட்டும் என்ன மன்னிச்சிட்டேன்னா நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பேன். அது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸா இருக்கும். அது என்னன்னா, நீ சார் நீ யார சொல்றியோ அவர் உன்னோட அப்பா. ஆமா, நம்மளோட அப்பா. அப்புறம் உன்னோட அம்மா. சாரி சாரி சாரி, நம்மளோட அம்மா இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து அப்பாவை சந்திக்கவே இல்லை. ஒருவேளை முன்னாடியே சந்திச்சிருந்தா இந்நேரத்துக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வந்திருக்காது. சரிதானே? அவங்க மீட் பண்ணிருந்தா ப்ராப்ளமே வந்திருக்காது. அது மட்டும் இல்லாம நான் உன்னை பார்த்து பொறாமப்பட்டிருக்க மாட்டேன். உன்னை தப்பா நினைச்சிருக்கவே மாட்டேன். அப்பா என்னை விட உன்னை அதிகமா நேசிச்சிருந்தாலும் ஐ ஸ்வேர் நான் பொறாமப்பட்டிருக்க மாட்டேன்க்கா. கண்டிப்பா தப்பா எடுத்திருக்க மாட்டேன். பிளீஸ். உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் எப்பெல்லாம் டேட் கிட்ட உன்னை பத்தியும் மாம் பத்தியும் கேட்பேனோ அப்பா இதான் சொல்லுவாரு, நான் அப்பா மேல உயிரே வச்சிருப்பேனா, நீ அம்மா மேலயா? ஹீஸ் ரைட். அதோட அப்பா இன்னொரு விஷயமும் சொல்லுவாரு, நான் அம்மா மேல எவ்வளவு கோவமா இருந்தாலும் சரி, அம்மாவை வெறுத்தாலும் சரி, அம்மா முன்னாடி வந்தாங்கன்னா நான் ஓடி போய் அவங்களை கட்டி பிடிச்சு பண்ணா. அப்புறம் நான் அவங்களை விடவே மாட்டேன்னா. ஹீஸ் ரைட். ஹீஸ் அப்சல்யூட்லி ரைட் அக்கா. அக்கா, எனக்கு உங்க மேல அன்பு வந்துருச்சு. அம்மா மேலயும் தான். அவங்க ரெண்டு பேரையும் நான் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். I love you both. இப்பவே உங்க ரெண்டு பேரையுமே என் கூட நான் கூட்டிட்டு போக ஆசைப்படுறேன். ஆனா நான் முதல்ல இது என் அப்பா கிட்ட சொல்லி ஆகணும். I have to tell dad. அப்புறம் அப்பா சொன்னதுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் வருவோம். வந்தவங்க ரெண்டு பேரும் எங்க கூடவே கூட்டிட்டு போவோம். நாங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் வந்து உங்களை சீக்கிரம் கூட்டிட்டு போயிடுவோம். நான் கண்டிப்பா வருவேன். இப்ப உனக்கு நடந்த பிரச்சனைக்கு முழுக்க காரணம் யாருன்னா அந்த ரியா தான். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிரு. என் முன்னாடியே ரியா எல்லாத்தையும் பண்ணிருக்கா. அதை நான் பார்க்க வேண்டியது ஏன் தப்பு? என்ன மன்னிச்சிரு. சொல்றேன், இதுல உன் தப்பு என்ன இருக்கு? ஏன்னா எல்லா தப்பும் ஏன் முன்னாடி தான் நடந்திருக்கா. அது எதுவும் தெரியாம இருந்திருக்க. ஒவ்வொரு வாட்டியும் ஹர்ட் பண்ணது அவதான். அவ உன்னோட வாழ்க்கையை அழிக்க பாத்திருக்கா, நாசமாக்க பாத்திருக்கா. அவ உன்னை உயிரோட, அவ உன்னை அடியோட கொல்ல பாத்திருக்கா. பிரச்சனை தடுக்காத. பிரச்சனை அவளை சும்மா விட போறது இல்ல. அவ என்ன பண்ணிருந்தாலும் சரி, அவ உன்னை ஹர்ட் பண்ணிருக்கா, சீஃப் ஹர்ட் பண்ணிருக்கா, எல்லாரையும் ஹர்ட் பண்ணிருக்கா. கண்டிப்பா அவளை விட மாட்டேன். நான் கோவத்துல தான் இருக்கா, அதனாலதான் இப்படி பண்றேன். நான் அவளை விட போறது இல்ல. இது என் கண்ணு முன்னாடியே நடந்திருக்கு. இல்ல பிரச்சனை, நான் பண்ண போறதுல எதுவும் தப்பு இல்ல. சொல்றது கொஞ்சம் முழுசா கேட்கணும். நான் தான் எல்லாத்தையும் முழுசா கேட்டுட்டேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இங்க பாரு, அம்மா இப்ப வந்துருவாங்க. எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட பேசிக்கலாம். நீ அவசரப்பட்டு எதையும் பண்ணிடாத. இல்ல பிரச்சனை, அவளுக்கு இன்னொரு வாய்ப்பெல்லாம் கொடுக்க கூடாது. அவ ஏற்கனவே நிறைய தப்பு பண்ணிட்டா. என் மேல அக்கறை இருந்தா நீ எதுவும் பண்ண கூடாது. சரி அமைதியா. ராஜி, நீ எதுக்காக வெளியில வந்த? இப்ப நீங்களா தடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆண்டி, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நல்லா என்ன சொல்ற? டாக்டர் என்ன சொன்னாருன்னா, உங்களால வீட்ல ப்ராப்பரா இவங்கள பாத்துக்க முடியும்னா வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம்னு சொல்லிட்டாரு.
அதர்வைஸ் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இல்ல எங்களால பிராச்சிய வீட்லயே பாத்துக்க முடியும். என்ன பிரக்யா, என்ன? ஓகே, உங்க டிஸ்சார்ஜ் பேப்பரை ரெடி பண்ணிடுறேன். தேங்க்யூ. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நானா உங்க எல்லாரையும் கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. சரி, நீ வா, ரூம்குள்ள போலாம். அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி முதல்ல இங்க இருந்து கிளம்பிடு. பிராச்சி அப்புறம் பிராச்சியோட அம்மா உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ ஒரு 2-3 மாசத்துக்கு நீ வெளியூர்லயே இரு. எல்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் ஐ வில் கால் யூ பேக். சீக்கிரமா உன்னோட திங்ஸை பேக் பண்ண. யூ ஹேவ் டு லீவ். ரியா, என்னாச்சு? நான் உன்கிட்ட அப்படி பேசிருக்க கூடாதானா? நான் உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறேன். நீ இப்ப எதுக்காகமா நான் அழுது? ஒன்னும் உங்களுக்காக அழலாத்த. அன்னைக்கு ஒரு நாள் தெரியாதனமா பிராச்சி உங்க போன் எடுத்துட்டு போயிட்டா இல்லையா? அன்னைக்கு நீங்க பிராச்சியோட வீட்டுக்கு போயிருந்தீங்கல்ல உங்க போன் எடுக்கிறதுக்கு. அண்ணா, ஐ காண்ட் பிரீத். ஐ நீட் a டாக்டர். போயிருந்தேன். ஆனா அதெல்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்ப எதுக்கு அதை பத்தி கேக்குற? உங்களுக்கு நல்லா தெரியும்ல, டேட் அப்புறம் பிராச்சியோட அம்மாவும் ஒருத்தருக்கு சந்திச்சதே இல்லைன்னு. யாருக்கு தெரியும்? ஒருவேளை சந்திச்சிருக்கலாம். ஐ டோன்ட் நோ. டேடும் பிராச்சியோட அம்மாவும் சந்திச்சிருந்தாங்கன்னா டேட் வந்து என்கிட்ட போறியா போய் பிராச்சிக்கு பிளட் கொடுன்னு சொல்லிருக்க மாட்டாரு. டேட் அதுக்கு பதில் என்ன சொல்லிருப்பாரு தெரியுமா? போறியா போய் உன் அக்காவுக்கு பிளட் கொடுத்துட்டு வான்னு சொல்லிருப்பாரு. டேட் மட்டும் பிராச்சியோட அம்மாவை சந்திச்சிருந்தாருன்னா பிரியா பிராச்சி மாதிரி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குன்னு சொல்லிருக்க மாட்டாரு. அதுக்கு பதில் என் டேட் என்ன சொல்லிருப்பாரு தெரியுமா? அத்தை, ரியா அவ அக்கா மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிருப்பாரு. நோ டோன்ட். கிட்ட வராதீங்க அத்தை, ப்ளீஸ் கிட்ட வராதீங்க. நீங்க என்கிட்ட போய் சொல்லிருக்கீங்க. நீங்க என்கிட்ட உங்க ரியா கிட்டே போய் சொல்லிருக்கீங்கல்ல, பெரிய போய் சொல்லிருக்கீங்க. How can you do this அத்தை? நான் சின்ன வயசுல இருந்தே போய் சொல்லி தான் வளர்த்திருக்கீங்க அத்தை. உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அப்படி இருந்தும் கூட என்ன விட்டு என் அம்மாவை தூரமா வச்சுட்டீங்கல்ல, என் அக்கா கிட்ட இருந்து என்ன பிரிச்சுட்டீங்கல்ல. உங்களுக்கே தெரியும், நான் இந்த உலகத்துல ரொம்ப ஆசைப்படுறது எங்க அம்மாவை தான். தெரிஞ்சிருந்தா அவங்கள என்ன விட்டு பிரிச்சுட்டீங்கல்ல. அதோட எங்க அப்பாவை அவரோட வைஃப் கிட்ட இருந்து பிரிச்சிருக்கீங்க. உங்களுக்கே தெரியும்ல, அப்பாவுக்கு அவர் வைஃப்னா ரொம்ப பிடிக்கும் அத்தை. எப்படி அத்தை, எதுக்கு இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்க? பிராச்சி உன்னோட அக்கா இல்ல. பிராச்சி என் அக்கா தான். பாருங்க, இது என் அம்மா, அவங்க கையில இருக்கிறது நான். உங்களுக்கு தான் இவங்க யாரும் நல்லா தெரியுமே அத்தை, தெரியும்ல. எதுக்கு இப்படி பண்ணீங்க அத்தை? எதுக்கு? உங்களால ஒரு ஃபேமிலிய ஒண்ணு சேர்க்க முடியாதப்ப எதுக்கு அந்த ஃபேமிலி பிரிச்சு வச்சீங்க? வாய் பாத்து மெதுவா பிராச்சி. ஒன் செகண்ட். என்ன பண்ற? ஒண்ணும் இல்ல, நான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன். அட, உன்னோட கொலுசு அத கூட என்னன்னா நான் போட்டு விடுறேன். இல்ல, நிறைய பேருக்கு போட்டு விட்டுருக்கேன். ட்ரை மீ. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. Thank you. வெல்கம். ரியா, I love you. I don't love you anymore. I don't love you anymore. Atha, please stay away from me. Stay away, Atha. நான் பிராச்சியோட அம்மா கூட எவ்வளவு அட்டாச்டா இருந்தேன். எங்களுக்குள்ள எவ்வளவு அழகான பாண்டிங் உருவாச்சு தெரியும்ல.
நான் ஒவ்வொரு நாளும் அவங்கள பாக்குறதுக்கு காரணத்தை உருவாக்குன, ஆனா அவங்களுக்கு எனக்குள்ள உறவு இருந்திருக்கு. அவங்கள சந்திக்க எனக்கு உரிமை இருக்கு. அப்படி இருந்து அந்த உரிமையை பறிச்சிருக்கீங்க. ஏன் அத்தையே அந்த மாதிரி ஏன் பண்ணீங்க? அந்த உரிமையை நீங்க எந்த உரிமை வச்சு பறிச்சீங்கன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட பதில் இருக்காத. ஐ லவ் யூ ரியா. நோ, டோன்ட் லவ் மீ. and I don't love you. உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்ல, என்னோட வாழ்க்கையில பெரிய சந்தோஷம் என்னோட மாம் தான். இது எல்லாமே தெரிஞ்சிருந்தா அந்த சந்தோஷத்தை விட்டு என்ன நீங்க விலக்கி வச்சிருக்கீங்க. பிராச்சியோட அம்மா கிட்ட இது இல்லைன்னு சொன்னீங்களே, அப்படிலாம் இல்ல. அவங்க எல்லாரும் மேலயும் அன்பாவும் பாசமாவும் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கலனாலும் என் மேல அவ்வளவு அன்பு பொழிஞ்சாங்க. நீங்க ஒரு அம்மாவை அவங்க பொண்ணு கிட்ட இருந்து பிரிச்சிருக்கீங்க, ஒரு அக்காவை தங்கச்சி கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்கீங்க, ஒரு வைஃப் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து பிரிச்சிருக்கீங்க. How could you do this, Atta? How could you do this? நானும் அம்மா அடிக்கடி சந்திச்சோம், ஆனா உங்களால தான் அடிக்கடி என்னால அவங்களை சந்திக்க முடியாம போயிடுச்சு. அது காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நீங்க என் மனசுக்குள்ள அவங்களுக்கு எதிரான வெறுப்பை விதைச்சுக்கிட்டே இருந்தீங்க. அதனால நான் அவங்கள வெறுத்த சந்திக்கவே இல்லை. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எங்களுக்கு மனசளவுல கனெக்ஷன் இருக்கு, பிளட் கனெக்ஷன் இருக்கு. நாங்க சந்திப்போம். ஒவ்வொரு தடவையும் நாங்க சந்திச்சுக்கிட்டே தான் இருந்தோம். ஆனா உங்களால எங்க குடும்பம் ஒண்ணு சேரல. ஆனா இதுக்கப்புறம் கண்டிப்பா ஒண்ணு சேருவோம். நான் என் பிராச்சி அக்காவையும் என் அம்மாவையும் இங்க கூட்டிட்டு வருவேன். அவங்க இழந்த உரிமைய அவங்களுக்கு நான் கொடுப்பேன். அப்புறம் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன், பிராச்சியோட அம்மா தான் என் அம்மான்னு சொல்லுவேன். நான் பிரக்யாவை இந்த வீட்டுக்குள்ள வர விட மாட்டேன். அது நடக்கணும்னா கண்டிப்பா ரியா என் கண்ட்ரோல்ல தான் இருந்தாகணும். ரியா, நீ என்ன தப்பா புரிஞ்ச. டோன்ட் என்கிட்ட வராதீங்க. நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், எப்படி நடந்துப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். You're a liar, you're a cheater, you're a fraud. I hate you, Atta. I hate you. I can't lose her. இது வரைக்கும் நடந்த பிரச்சனைக்கு காரணம் வேற யாரும் கிடையாது, முழுக்க முழுக்க அந்த ரியா தான். ரன்பீர், உன்னோட கேடு கட்ட வாயால ரன்பீர்னு கூப்பிடாத ரியா. ரன்பீர், உனக்கு ஏன்னு புரியல? உன்ன மாதிரி ஒரு மோசமான பொண்ண இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. எனக்கு தெரியும், சில சமயம் மத்தவங்க மேல வெறுப்பு வரும், கோவம் வரும், அது நடக்கிறது ரொம்ப சகஜம் தான். ஆனா அதுக்காக நீ கொலை பண்ண தயங்க மாட்டியா? இது ரொம்ப பெரிய தப்பு. ரன்பீருக்கு இல்ல நீ. Shut up! Shut up! எல்லாம் உண்மையா எனக்கு தெரிஞ்சிருச்சு. எந்த லாரி டிரைவரை நீ பிராச்சியை கொல்றதுக்காக நீ அப்பாயிண்ட் பண்ணியோ அவனை நான் புடிச்சிட்டேன் ரியா. அவன் எல்லா உண்மையையும் சொல்லிட்டான். இது வரைக்கும் பிராச்சியோட லைஃப்ல என்னென்ன ப்ராப்ளம் வந்ததோ அதுக்கு முழு காரணம் நீதான் ரியா. நீதான் எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்த. எனக்கு தெரியும். நீ எப்போ உன்னோட லிமிட்ட மீறின தெரியுமா ரியா? எப்போ நீ வண்டி ஏத்தி கொல்ல பாத்தியோ அப்போ. I'm sorry ரன்பீர், I'm sorry. பிராச்சியை உயிரோட லாரி ஏத்தி கொல்ல பாத்திருக்க. I'm really sorry. No sorry. நீ என்கிட்ட பேசாத. உன்னோட சுயரூபம் தெரிஞ்சு போச்சு. நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே. சின்ன வயசுல இருந்தே நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாதான் வளர்ந்தோம். நீ மனசளவுல ரொம்ப நல்லவன் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் நினைச்சது தப்பு. பிராச்சியோட மனசு நீ உடன்னு சொன்னப்போ நீ வெறும் பொறாமப்படுறன்னு நினைச்சேன். நான் ரொம்ப யதார்த்தமா நினைச்சேன். ஆனா உன்னோட கேரக்டர் அப்படிதான் இருக்கு. எப்பவுமே உன்னோட மனசுக்குள்ள வேற ஏதோ ஓடிட்டே இருந்திருக்கிறியா? உன் மனசு முழுக்க வெறுப்பு மட்டும்தான் இருந்திருக்கு. உன்னோட இந்த ஒரு வெறுப்புனால பிராச்சி செத்து பொழைச்சு வந்திருக்கா. செத்து பொழைச்சு அவ இன்னொரு செத்து இருப்பா. She was about to die. Please ரன்பீர், என்ன மன்னிச்சிரு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நீ இப்போ கூட நீ என்ன நினைச்ச? பிராச்சி இதெல்லாம் சொல்லி நான் உன்கிட்ட கேக்குறேன்னு நினைச்சியா? சொல்லு. இன்னைக்கு உனக்கும் அவளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோ. இத கடைசி தடவையா சொல்றேன். நீதான் அவளை கொல்ல முயற்சி பண்ணன்னு பிராச்சிக்கு நல்லாவே தெரியும். மொத்த ஃபேமிலிக்கும் தெரியும் நீதான் எல்லாத்துக்கும் காரணம்னு. நான் அவ இடத்துல இருந்ததா எல்லாரும் உன் கதையவே நான் முடிச்சிருப்பேன். ஆனா அவ என்ன சொன்னா தெரியுமா உனக்கு? அவ என்ன தடுத்தா. உன்கிட்ட எதையும் கேட்க கூடாதுன்னு அவ தடுத்தா. அவ சொன்னா, ரன்பீர் என் மேல சத்தியம், நீ அவளை எதுவும் கேட்க கூடாது, எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொன்னா. அவ மட்டும் இல்ல, அந்த மொத்த குடும்பமும் உனக்கு எதிராக எந்த ஆக்ஷனும் எடுக்கல ரியா.
அவங்க எல்லாரும் நினைச்சிருந்தா பண்ணிருக்க முடியாதுங்களா இல்ல? ஏன் தெரியுமா? அவங்க மனசளவுல நல்லவங்க. அவங்களோட மனசு இருக்கே உன்னோட எண்ணத்தை விட, உன்னோட வெறுப்பை விட, உன்னோட கோபத்தை விட ரொம்ப பெருசு. Don't touch me. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. No, listen to me. இப்ப நான் என்னோட வெறுப்பை ஜஸ்டிஃபை பண்றேன். ரியா மெஹரா, இன்னில இருந்து நமக்குள்ள என்ன உறவு இருந்ததோ எல்லா உறவும் முடிஞ்சு போயிருச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. உன் கூட நான் எந்த உறவும் வச்சுக்க ஆசைப்படவே இல்லை. நமக்குள்ள இருந்த அன்பு நட்பு, நம்ம ஃபேமிலிக்குள்ள இருந்த அன்பு நட்பு எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே எந்த காலத்திலயும் உன்னை பார்க்கணும்னு நினைக்கவும் ஆசைப்படவும் மாட்டேன். தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்துடாத ப்ளீஸ். தயவு செஞ்சு சொல்ற கேட்டுக்கோ. என் வாழ்க்கையை விட்டு போயிடு. தூரமா போயிடு. நீ என்ன பொறுத்த வரைக்கும் நீ செத்துட்ட. Everything is finished. Please don't do this, Ranbir. Please என்ன மன்னிச்சிரு Ranbir. நான் தெரியாம பண்ணிட்டேன். Please என்ன நம்பு Ranbir. நான் உண்மையிலே அப்படி கிடையாது. உனக்கு எதிரானதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கிறியா? ஆனா இது எல்லாமே எனக்கு சாதகமா இருக்கு. உன்னால இந்த ஷாக்ல இருந்து வெளியில வரவே பிராச்சிக்கு ரோஸ் டே அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சேன். முடியாம போச்சு. அவளுக்காக ஸ்பெஷலா என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணிருந்தேன். எனக்கு என்ன ஆச்சு? அம்மாவை பார்த்து நான் எதுக்கு இப்படி பயந்தேன்? ஒருவேளை இந்த பயம்தான் காதலா இருக்குமோ? கடவுளே, எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்க தான் எல்லாம் பார்த்துக்கணும். எனக்கு அம்மாவோட அன்பு என்னைக்கும் கிடைச்சது இல்ல. பிராச்சி மாதிரி ரியாவோட வாழ்க்கையிலயும் நான் இருந்திருந்தேன்னா அவ இப்படி நடந்திருக்க மாட்டா. அவளை விட்டுறக்கூடாது. அவளுக்கு மற்றவங்களோட அன்பு கிடைக்குதோ இல்லையோ, கண்டிப்பா ஒரு அம்மாவோட அன்பு கிடைச்சிருக்கணும். அந்த ஒரே ஒரு குறைனால தான் அவ இந்த மாதிரி ஆயிருக்கா. நீ என் ஃப்ரெண்டா இருக்கவே அருகதை கிடையாது. நான் உன்னை வெறுக்கிறேன், அடியோட வெறுக்கிறேன். நான் உன்னை எந்த காலத்திலயும் மன்னிக்க மாட்டேன். உன்னோட அழுகை எனக்கு இப்ப ரொம்ப முக்கியம். நீ யார காதலிக்கிறையோ அவனே உன்னை காயப்படுத்திட்டான். இந்த வலியை நீ கண்டிப்பா உணர்ந்தாகணும். அதை உணரலன்னா நான் எப்படி உனக்கு பெயின் கில்லரா மாற முடியும்? லைஃப்ல சில நேரங்கள்ல வலியே தெரியாம வாழ்ந்துடலாம். ஆனா வாழ்க்கையில வலியை சந்திச்சு ஆக வேண்டியதா இருக்கும். அதுல இருந்து நிறைய கத்துக்கோரியா? ஏன் சொல்றேன்னா இதுக்கப்புறம் நீ நிறைய போராட வேண்டியதா இருக்கும். ரன்பீர் என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? என்ன பிடிக்கலையும், என்ன பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். என்ன மன்னிக்கவே மாட்டானா, வெறுத்துக்கிட்டே இருப்பானோ. அவன் என்ன எப்படி வேணாலும் நினைச்சுக்கிட்டோம். ஆனா நான் அவனை தான் காதலிக்கிறேன். I love him. I love you, Ranbir. I love you. I love you, Ranbir. I love you.
குட் மார்னிங் மாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் நிம்மதியா தூங்கி எந்திரிச்சிருக்கேன் தெரியுமா? அது காரணம் நீங்க தாம்மா. நான் ராத்திரி ஃபுல்லா உங்களை ஹக் பண்ணிட்டே தூங்குனேன். ஐ லவ் யூ மாம். ஐ லவ் யூ so மச். நீங்க சொல்வீங்கல்ல அம்மா, என் ரெண்டாவது பொண்ணு நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்னு? என்னோட வாழ்க்கையில சில பேர் இருக்காங்க, அவங்க என் பக்கத்துல இல்லதான். இப்ப அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்றேன். எனக்கு உன்ன மாதிரியே இன்னொரு பொண்ணும் இருக்கா. ஐ நோ தட் நீங்க என்ன ரொம்பவே மிஸ் பண்றீங்க. ஆனா உங்களை மாதிரி நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன், ரொம்பவே. And I know that you love me. And I love you a lot. அதான் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் சந்திச்சோம். நான் எவ்வளவு ஸ்டூபிடா இருந்திருக்கேன். நான் உங்க போட்டோவை பார்த்து பேசிட்டு இருக்கேன். இப்ப நான் உங்களுக்கு கால் பண்ண போறேன். I'll call you. நீங்க போன் அட்டெண்ட் பண்ணல. நீங்க மேல கோவமா இருக்கீங்கல்ல? ஐ நோ தட். இட்ஸ் ஓகே. நான் தான் உங்க பொண்ணுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் என் செல்லம்மாக்கு என் மேல இருக்கிற கோவம் எல்லாம் போயிடும். நான் உங்களை மீட் பண்ணி எல்லாத்தையும் சொல்லுவேன். அதுவும் இல்லாம இந்த மாதிரி விஷயத்த போன்ல சொல்லக்கூடாது. நான் எல்லாத்தையும் உங்களை நேர்ல பார்த்தே சொல்றேன். இருங்க, நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். போன் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதான் நீங்க எனக்கு ரிப்ளை பண்ணல. சீக்கிரமா ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, I'll be waiting for your message. உங்களை மீட் பண்ணி எல்லாத்தையும் சொல்லணும், எல்லாத்தையும். உங்களை நான் மீட் பண்ணணும். ஆடிட்டோரியம்ல என்ன மீட் பண்றீங்களா? நான் அவளை திட்டியும் என்ன மீட் பண்ணணும்னு சொல்றா. என் பிராச்சிக்கு பண்ண துரோகத்துக்கு அவளை சந்திக்க கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா ஒருவேளை முக்கியமான விஷயமா இருந்தா, ஏற்கனவே அவ அப்செட்டா இருந்தா, போய் மீட் பண்ணலாம். அவளை மீட் பண்றது இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். I love you, Prachi. I love you, Prachi. பிராச்சி, நான் இங்க என்ன சொல்ல வந்தனோ அதை நான் உன்கிட்ட சொல்லிட்டேன்.
ஆனா நான் இப்போ சொல்ல போற வார்த்தைகள் இருக்கு, அது இதுக்கு முன்னாடி நான் சொன்னதே இல்லை. பிராச்சி, உனக்காக நான் என் உயிரை கொடுப்பேன்னு என்னைக்கும் உன்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என் உயிருங்கிறது நீ மட்டும்தான். அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்க மொத்த சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்க போறேன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா என்னோட மொத்த உலகமே நீதான். அதே மாதிரி நீ வருத்தப்படுற மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா நீ என் கூட இருந்தினா வருத்தமே வெக்கப்பட்டு போயிடும். எப்பவும் உன்னை சந்தோஷமா மட்டும்தான் வச்சிருப்பேன். ஆமா, நீ இந்த உதவாக்கரையை ஏத்துப்பியா? பிராச்சி, அது என்னன்னா லைட் லைட். அது ஹாய் ஆண்டி, உங்களுக்கு உங்களுக்கு இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கா? இது பிராச்சியோட பர்த்டேக்காக. ஆனா பிராச்சியோட பர்த்டே இப்போ இல்லைல்ல, ஆனா வந்தா இப்படிதான் டெக்கரேட் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். நம்ம பிராச்சி இப்ப ரன்வீர காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. நீ எதுக்கும் கவலைப்படாத, 2 சைடும் சிக்னல் ஓகே தான். அது எனக்கு ஓகே. உனக்கு எது பிடிக்குமோ அதுதான் எனக்கும் பிடிக்கும். அப்புறம் வெக்கப்படுறீங்களா? நீ எதுக்கு வெக்கப்படுற? தப்பு என்னோடதுதான். ஆக்சுவலி நான் தான் தப்பான நேரத்துல தெரியாம வந்துட்டேன். உங்களுக்கு நடுவுல நான் வந்திருக்க கூடாது. இல்லம்மா, அப்படி எதுவும் இல்ல. உண்மையிலே நீ ரொம்ப ஸ்வீட். பிராச்சி என்ன முடிவெடுத்தாலும் சரி, அதுக்கு நான் ஒத்துப்பேன். சரி, வரேன். அம்மா, அது அது எனக்கும் இப்படி நடந்திருக்கு. வா வா, சீக்கிரம் வா, என் கூட வா வா. இத வச்சுக்கோ. மாமோட ரிப்ளை யார் படிச்சிருக்கா? ரியா, நான் வாஷ்ரூம்ல இருக்கும்போது நீங்க ரூம்குள்ள வந்தீங்கல்ல? ஆமா, நான் உங்க வந்து ரூமுக்கு போனை வந்தேன். செக் பண்ணிருக்கீங்க. என்ன கரெக்ட்டா? How dare you do that? நீங்க என்ன தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க? என் போன் மூலமா என் பர்சனல் லைஃப்குள்ள இன்டர்ஃபியர் ஆக ஆசைப்படுறீங்களா? உன்னோட அத்தை கிட்ட நீ இப்படிதான் பேசுவியா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. எதுக்கு தேவையில்லாம என் போனை தொட்டீங்க? அப்புறம் நீங்க அடிக்கடி சொல்வீங்கல்ல, பிராச்சி ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவன்னு. இப்ப நான் உங்களோட கேட்கவா? இப்ப நீங்க பண்ண காரியம் இருக்கே, இது எந்த கிளாஸ் சேர்ந்தது? 3rd கிளாஸ்? என்ன பிரியா, அவங்க கூட என்ன கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க ஏன் கிட்ட இருந்தும் என் பொருள் கிட்ட இருந்தும் தள்ளியே இருங்க. ஓகே ரியா, நான் ஆக்சுவலி ஒரு ரூமுக்கு வந்ததுக்கான நான் என் மாம் எத்தனை மணிக்கு எங்க சந்திக்க போறேன்னு தெரிஞ்சுக்க தானே வந்தீங்க. இப்ப நான் போலாமா? பிரக்யா கிட்ட எல்லா உண்மையை சொல்லிட்டியா? அதாவது பிராச்சியை எதுக்காக கொல்ல ட்ரை பண்ணேன்னு? நான் சொல்லிட்டேன், எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்பா என்னை விட பிராச்சி அதிகமா நேசிச்சாரு, அதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். போதுமா? அது காரணம் நான் அவளை பார்த்து பொறாமப்பட்டேன். அதுக்காக தான் அந்த பிராச்சியை கொல்லணும்னு ஆக்சிடென்ட் பண்ணி அவளை கொல்ல பார்த்தேன். வேற என்ன கேட்கணும்? ரன்வீரை பத்தி எல்லாத்தையும் நீ சொல்லிட்ட இல்ல? நான் அதையும் சொல்லிட்டேன். நான் என்ன சொன்னேன்னா, ரன்வீர் திரும்ப திரும்ப பிராச்சிக்கு ஹெல்ப் பண்ணது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். அவன் அவன் மேல கேர் பண்றான், ரொம்ப சப்போர்ட் பண்றான், இதெல்லாம் பிடிக்கலன்னு சொன்னேன். எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்பாவும் சரி ரன்பீரும் சரி எப்போ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா எனக்கு யாரு இருக்கா? இதுக்கு மேல என்ன தெரிஞ்சுக்கணும்? அத நான் போய் அம்மாவை இப்ப பாக்க போறேன். அவங்க எனக்காக காத்துட்டு இருக்காங்க. எனக்கு லேட் ஆயிடுச்சு. எனக்கு உங்க கூட பேச விருப்பம் இல்ல. இது வரைக்கும் நீ அடிக்கடி எமோஷனல் ஆகிறவன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீ முட்டாளாவும் இருக்க. பிரக்யா உன் மேல பாசம் காட்டல, அவ பிராச்சி மேல மட்டும்தான் அன்பு வச்சிருக்கா, உன் மேல இல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன அவங்க நேசிக்கிறாங்க, என் மேல உயிரை வச்சு. உன் மேல அன்பு வச்சிருந்தா எதுக்காக உன்ன சின்ன வயசுல விட்டுட்டு போனா? பிராச்சிய மட்டும் எப்படி அவ கூட கூட்டிட்டு போனா? ஒரு அம்மாக்கு 2 குழந்தைங்களும் முக்கியம் இல்லையா? உன்னையும் சேர்த்து அவங்க கூட்டிட்டு போயிருக்கணும்ல. பிராச்சி அவ கூடவே கூட்டிட்டு போய் உன்னை
என்கிட்ட விட்டுட்டு போயிட்டான். ஏன் ஏன்னா உன் மேல அன்பே இல்ல ரியா. சின்ன குழந்தையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிராச்சியோட சந்தோஷம் மட்டும்தான் அவளுக்கு முக்கியம். இப்ப வரைக்கும் அத மட்டும்தான் அவ செஞ்சிட்டு இருக்கா. உன் சந்தோஷத்தை உன்கிட்ட இருந்து பறிச்சு உன்னோட ரன்வீரையும் அவ முழுசா பறிக்க பாக்குறா. அதாவது யார காதலிக்கிறியோ, யார் கூட லைஃப் லாங் வாழணும்னு ஆசைப்பட்டியோ அந்த ரன்வீர் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்ப முறிச்சிட்டு போயிட்டான். ஃபைன், மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம். ஆனா பிரக்யா உன்னோட மனச உடைச்சிருக்கா. அதுக்கு நீ என்ன செய்ய போற? உன்னோட காதலை உன்கிட்ட இருந்து பிரிச்சு அத பிராச்சி கிட்ட கொடுத்துட்டா. ஆமா ரியா, ரன்வீர் பிராச்சிய ப்ரப்போஸ் பண்ணிட்டான். பிரக்யா அவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பையும் அக்செப்ட் பண்ணிட்டான். அப்பதானே நீ ரன்வீரை விட்டு பிரிஞ்சிருப்ப. இப்படி நடக்க வாய்ப்பில்லை. அந்த பிரக்யா ரன்வீரும் பிராச்சியும் லைஃப் லாங் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி முடிச்சுட்டா. ஆரியன் ரியா கிட்ட சொல்லு, ரன்வீர் பிராச்சிக்கு ப்ரப்போஸ் பண்ணானா இல்லையா? அப்புறம் பிரக்யா அந்த ரிலேஷன்ஷிப் அக்செப்ட் பண்ணிட்டா தானே? டெல் ரியா. ரியாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும். அப்பதான் ரன்வீர் பின்னாடி சுத்துறதை நிறுத்துவா. ஆன்சர் ஆரியன். இன்ஃபேக்ட் பிராச்சியோட அம்மாவும் இவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்பை ஒத்துக்கிட்டாங்க. இனிமே ரன்வீர் பிராச்சிக்கு மட்டும்தான். அதனால இனிமே எந்த பொண்ணு ரன்வீரை ஏறெடுத்து பார்க்க கூடாது. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இங்க இருந்து போயிடு. ரியா, நான் உனக்கு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தேன், வேற எந்த தப்பும் பண்ணல. என்னைக்கும் அவ உன்னை ரிஜெக்ட் பண்றதுக்காக தான் உன்னோட ரன்வீரை அவ பிராச்சிக்கு கொடுத்துட்டா. ஆப்பர்ச்சுனிட்டி அவ பயன்படுத்திக்கிட்டா. அவளுக்கு எது சரின்னு படுதோ அதுக்காக எந்த உறவையும் முறிச்சுக்க தயங்க மாட்டா. Stop it, okay? Just stop it, அத்தை. என் அம்மாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்க ஏற்கனவே என்கிட்ட கிளியரா சொல்லிட்டீங்க. சோ ப்ளீஸ் 2 தடவை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஓகே? உங்களோட இந்த வெறுப்புனாலதான் என் அம்மா அப்பா பிரிஞ்சு போயிட்டாங்க. 2 பேரும் ஒருத்தர் உயிருக்கு உயிரை நேசிச்சாங்க. நீங்க அவங்கள பிரிச்சுட்டீங்க அத்தை. என்ன சொல்ற நீ? பிரக்யா தானே உன்னை பிரிச்சு வச்சா? சரி, ஒருவேளை அவ என்னாலதான் இந்த வீட்டை விட்டு போனாலும் வச்சுக்கிட்டாலும் உன்னை பாக்குறதுக்கு அவ வந்திருக்கலாம் இல்லையா? வந்தாளா? அவ உனக்காகவாவது வந்திருக்கலாம்ல. She doesn't care for you, she doesn't love you. அவ பிராச்சி கிட்ட மட்டும்தான் அன்பை காட்டினா. இப்ப சொல்லு, இப்பவும் அவ உன் மேல அன்பை காட்டுவான்னு நினைச்சிட்டு இருக்கியா? She cares for you. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, நான் என் மாமா சந்திக்கிறதை யாராலையும் தடுக்க முடியாது. இன்னைக்கு நான் போய் எங்க அம்மாவை கண்டிப்பா மீட் பண்ண தான் போறேன். ரியா, நீங்க நினைச்சாலும் நடக்காது. you will regret it.